டாக்டர் பரங்கிக்கா மண்டையா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, என்னால தாங்க முடியல. ஓகே ஓகே மோட்டு தம்பி, முதல்ல உட்காரு. இத பாருங்க கடக்கார், இவங்க என்னெல்லாம் கேக்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. அரே பெல் மண்டையா, எங்க 2 பேருக்கு 2 டீ போடு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், லைட்டா இருக்கணும், சக்கரை தூக்கலா இருக்கணும், சக்கரை கம்மியா இருக்கணும், அதே நேரத்துல மலாய் போடக்கூடாது. 2 பிளேட் சமோசா கொடு, அப்புறம் 1 பிளேட் ஜிலேபி கொடு, 3 பிளேட் ஜாங்கிரி கொடு, அதுக்கப்புறம் 1 பிளேட் பர்பி கொடு, 1 பிளேட் லட்டு கொடு, அப்புறம் குலாப் ஜாமுன் இருந்தா கொஞ்சம் இரு மோட்டு, முதல்ல மூச்சு வாங்கிக்க. ஹார்ட் அட்டாக் வந்துற போது உனக்கு. என்ன பண்றது, பசி இல்ல, இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுக்கறீங்க, சாப்பிடுறேன். சீக்கிரம் சூடா சமோசா கொண்டா. என்ன ஒரு வருஷத்துக்கு சேர்த்து சாப்பிடுறானா? இவன் திங்கிறத பார்த்தா நமக்கு எதுவுமே கிடைக்காது போல இருக்கே. இவன் வயிற்றுக்கு கீழே இருக்கிறது என்ன வயிறா அண்டாவா? இவன் குண்டோதரனுக்கு மறுபிறவியே தாயா. இப்படி அடிக்கிற வெயில்ல சூடா சாப்பிடுறிய, எப்படியா முடியுது உன்னால? நாங்கெல்லாம் வெயில்ல குழம்பி போயிருக்கோம். இந்த மாதிரி வெயில்ல இருந்து தப்பிக்கணுங்கிறது எங்களோட பல வருஷ கனவே. அப்படிலாம் தப்பிக்கணும்னா அதுக்கு ஐஸ் ஃபேக்டரியில தான் வேலை செய்யணும். வெயில்ல இருந்து தப்பிச்சு குளு குளுன்னு இருக்கலாம், காசுக்கு காசும் கிடைக்கும். ஓ, அப்போ போகலாம் வாங்க. மொட்டை பைசா கொடுத்துட்டு போங்கடா, எங்கடா போறீங்க? இந்த கசிட்டே சொன்னதுனால உங்க எல்லாருக்கும் நான் வேலை போட்டு தரேன். நான் ஒரு வேலையை வெளியில போறேன். நான் வர்றதுக்குள்ள எல்லா ப்ராடக்டையும் வித்துருங்க. சார், எங்களை நம்பி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். என்னது? அந்த அளவுக்கு நல்லா வேலை பண்ணுவாருன்னு சொல்றாரு. சரி, ஓகே, வேலையை பாருங்க. கிளம்பிட்டாரு. பரங்கிக்கா மண்டையா, நான் சொன்னதை கேட்டுட்டு அவரை நம்மள நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே நமக்கு கொண்டாட்டம் தான். ஆட்டத்தை ஆரம்பிங்க. முக்கியமான ஃபைலை எடுக்க மறந்துட்டேன். நல்ல வேலை, போற வழியிலே ஞாபகம் வந்தது. இது என்னது? பயங்கரமான சத்தம் கேக்குது. இந்த மோட்டு பத்லு எல்லாம் எங்க போனாங்க? இது என்னது? சத்தம் கேக்குது, ஆளை காணோம். ஐயோ, குளிர் தாங்க முடியலையே. இதுதான் நீங்க பொறுப்பா வேலை செய்யற லட்சணமா? எழுந்துருங்க, எழுந்துருங்கடா. மரியாதையா எழுந்துருங்க. தூங்கும் போது இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ண கூடாது. வா, நீ என் கூட வந்து படுத்துக்கோ. கைய விடு. சொன்னா கேடு, வந்து படுத்துக்கோ. நான் தாலாட்டு பாடவா? இது என்ன ஃபேக்டரியா இல்ல ரெஸ்ட் எடுக்கிற கெஸ்ட் ஹவுஸா? கசிட்டே, எழுதுரு, எழுதுருங்கடா. அடடே, நீங்க எப்போ வந்தீங்க சார்? நீங்க எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். வாய் கிளிய கிளிய பேசுனீங்க. இந்த முறை மன்னிச்சிடுறேன். இன்னொரு முறை என்னோட ஃபேக்டரியில யாராவது தூங்குறத பார்த்தேன், கொன்னுடுவேன். ஆமா, நம்ம ப்ரோகிராமே கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியே போங்க. நானும் பத்துலுவும் இந்த ஃபேக்டரியை காவல் காக்குறோம். நான் இந்த வியாபாரத்துல பல வருஷம் அனுபவம் உள்ளவன். எவ்வளவு பெரிய பெரிய பெட்டிலாம் இருக்கு பாத்தியா? இங்கதான் ஐஸ் எல்லாம் தயாராகிற இடம். இந்த தொட்டில இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த பெல்ட் வழியா உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க ஐஸா மாறி இந்த பெல்ட் வழியா எல்லாம் வெளியில வரும். தண்ணியில கை வச்சு பார்க்கும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சீக்கிரம் வா, அவர் வர்றதுக்குள்ள நாம இந்த தொட்டில இறங்கி ஒரு குளியலை போடலாம். என்ன சொல்ற? 2 பேரும் குளிச்சு ரொம்ப நாளாச்சு. நல்ல ஐடியா. இப்ப படுக்கலாம். சார் வாங்க, சார் வாங்க. நல்ல ஐஸ் பார் இருக்கு, சில்லுன்னு இருக்கும், வாங்க. நம்ம குச்சி ஐஸ் விக்கல, யார் பெரிய ஐஸ் பார் விக்கிறான்? தாலிபா, இந்த மாதிரி சேல்ஸ் பண்றதெல்லாம் எனக்கு பல வருஷம் அனுபவம் இருக்குது.
உங்களோட பிரச்சனையில நான் என்னோட ஃபைலை எடுக்க மறந்துட்டேன். இன்னைக்கு வேலை நடக்குமா நடக்காதானே தெரியல. நீங்களே உள்ள போய் பாருங்க சார், நாங்க எப்படி வேலை செய்யறோம்னு. ஓ அப்படியா? சரி, அந்த மோட்டு பத்துல எங்க? அவங்க 2 பேருமே உள்ள சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க சார். வேணும்னா நீங்க போய் பாருங்களேன். உள்ள போய் பாருங்க, கண்டிப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த முறை அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். ஏ மோட்டு, எங்கப்பா இருக்க? முதல்ல வெளியில வா. நீங்க 2 பேரும் ஏன்டா இப்படி பண்ணீங்க? இப்படி உறைஞ்சு போயிட்டீங்களே. என்ன பண்ணுவேன் நான்? என்ன பண்ணுவேன்? மோட்டு, என்னோட நண்பா, என்னோட சகோதரா, என்னப்பா ஆச்சு உனக்கு? இனிமே என் சோதனை எல்லாம் யார வச்சு நடத்திக்குவேன் சொல்லு. கஜா கஜா பாத்துலோ மை ஃப்ரெண்ட், என்னையா இப்படி போயிட்டீங்க? என்னோட இந்த ஐஸ் ஃபேக்டரியை எடுத்து போடிடுவாங்க. என்ன பண்ணுவேன்? என்னப்பா அவங்க ஆவி கொரட்டை விடுதா என்ன? ஐயா, எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை நீங்க கொடுக்கணும் சாமி. ஐயா, முகத்தெல்லாம் திருப்பாதீங்க ஐயா. இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க, திருந்திடுறோம். கடைசி வாய்ப்பு எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பாக்குறேன். இந்த ஒரு வாரம் இழுக்கிறதுக்கே உயிர் போயிடுச்சு. மத்ததெல்லாம் எப்படி தானாம இழுக்க போறோமோ? அட மோட்டு, அந்த பார நிறுத்து. பறக்கிக்க மாட்டியா? சீக்கிரம் அதை புடி. ரசிட்டு, அதை நிறுத்து. அட யாராவது பேத முடிக்கையா? மோட்டோ, எப்படியாவது அதை நிறுத்து மோட்டோ. சீக்கிரமா வந்து என்ன புடி. சீக்கிரமா சார், சார் ஓரமா போங்க, ஓரமா போங்க. இந்த வண்டியில பிரேக் எல்லாம் கிடையாது. நீங்க தான் ஓரமா ஒதுங்கி போகணும். சீக்கிரம் ஓரமா போங்க. முடிங்க. சிங்கம் சார், சிங்கம் சார், மோட்டு என் ஃபேக்டரியில இருந்து ஐஸ் பார் எடுத்துட்டு போயிட்டான். சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டேன். மோட்டு ரைஸ திருடிட்டு போயிட்டானா? அரிசி மூட்டை எதுக்காக எடுத்துட்டு போனா? சார், ரைஸ் மூட்டை இல்ல சார், ஐஸ் பார எடுத்துட்டு போயிட்டான். ஓகே ஓகே. இந்த குண்டை இப்போ ஐஸ் பாரையும் திருட ஆரம்பிச்சிட்டானா? தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க சார். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. ஏய் நில்லு. சிங்கம் சார் வாங்க. ஒழுங்கா நின்னுடு. இல்ல சிங்கம் சார் சீக்கிரமா என்ன காப்பாத்துங்க. இந்த வண்டியில பிரேக் எல்லாம் கிடையாது. பிரேக் இல்லனா பரவாயில்ல, போனா போது விட்டுடலாம். சரி, இந்த ஸ்டேரிங் எங்க? இந்த கிளட்ச் எங்க? இதுல எதுவுமே இல்லையே. சரி, என் கைய புடிச்சுக்கிட்டு நீ என்னோட வண்டியில வந்துடு. சீக்கிரம் வா. இருக்க கை தர. பாத்து புடி. கைய கொடு. அப்படிதான். ஏன் வண்டியில ஏற சொன்னா எந்த ஊ வண்டியில ஏத்திட்டு போற? நிறுத்து. சொன்னா கேளு. நிறுத்து. இறங்குடா, இறங்கு. ஐயோ அம்மா, என்ன போட்டு ஏன்டா அமுக்குறீங்க? இறங்குங்கடா. சொன்னா கேளுங்க. இல்லங்க, இல்ல நான் சுற்றுவேன். வேண்டாம். ஏண்டா, என்ன சொன்னா கேளுங்க. அப்படியே டப்புனு கால்ல விழுந்துடலாம். சிங்கம் சார், இவன்களை புடிச்சுக்கிட்டு போங்க. புடிச்சு கொண்ட ஜெயில போடுங்க. இவன் தான் திருடுனவன். இவன் என்ன திருடுனா? அத முதல்ல சொல்லு.
இவன் என் ஐஸ் பாரை திருடுனா சார். பாருங்க பாருங்க. இவனை புடிச்சு ஜெயில போடுறது இம்பாசிபிள், முடியவே முடியாது. என்னையும் மன்னிச்சிருங்க சார். நான் இவர் வண்டியை திருடிட்டு வரல. அந்த ஐஸ் கட்டி மேல உட்காந்துட்டு வந்தா அதுவா வழுக்கிட்டு ஓடி வந்துருச்சு. சரி, ஒரு கண்டிஷனோட நான் உங்களை மன்னிக்கிறேன். என்னோட இன்னொரு ஃபேக்டரியில நீங்க 1 மாசத்துக்கு வேலை செய்யணும், சரியா? என்னது, உங்களோட இன்னொரு ஃபேக்டரியிலயும் நாங்க 1 மாசம் வேலை பார்க்கணுமா? இந்த ஆளுக்கு மண்டையில மரகர கண்டுருச்சா என்ன? ரொம்ப சந்தோஷம் முதலாளி. சார். இந்த மாதிரி அடிக்கிற வெயில ஃபேக்டரியில வேலை செய்யணுமா? என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இதெல்லாம் பண்ணதே இல்லையா? மோட்டு பதிலு பதிலு மோட்டு பதிலு பதிலு மோட்டு பதிலு பதிலு